நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அஷ்டகோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எளிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க குரு தோஷம் இருக்குங்க அவங்க ஜாதகத்தில், குருனால பிரச்சனை இருக்கு, நமக்கு சரியான குருவே அமைய மாட்டாங்க, ஒரு வழிகாட்டி கிடைக்காது, நம்மளுடைய பணம், அதாவது குருனா பெரிய பணத்துக்கு காரகன், இந்த பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், குரு சந்திர யோகம் சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது பொதுவான கருத்து. சரிங்களா? குருவும் சந்திரனும் 7ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த 7ல சந்திரன் இருந்தாலே திருமணத்தை ரொம்ப கவனமா பார்த்து செய்யணும். இல்லைன்னா அவங்க பையன் அப்படி இருப்பான், பையன் அவ்வளோ சம்பாதிப்பான், பையனுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி கட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடக்காது. இதுவும் கூட குரு இருந்துட்டு எல்லாம் சொல்லுவோம், குரு இருக்காரு, குரு பார்த்துக்கிறாரு, குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதனால கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா உறவுகளை திருமணம் செய்தால் மட்டுமே அவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, குருவும் சந்திரனும் எங்களுக்கு வேற இடத்துல இருக்குங்க, லக்னத்துக்கு 2ல் இருக்கு, 3ல் இருக்கு, 4ல் இருக்கு, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுடைய உயர் அதிகாரிகள் எப்பவுமே உங்களை பார்த்து பொறாமப்பட்டே இருப்பாங்க, உங்களை மேல வளர விடவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அவங்க கிட்ட நல்ல பேரே வாங்க முடியாது. நம்ம குரு சந்திரன் யோகம்னு சொல்றோம். இணைவு அது யோகமும் ப்ளஸ் இதில் என்னன்னா மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த நம்ம மேலதிகாரிகிட்ட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நல்ல பேரே வாங்க முடியாது. சரிங்களா? இவங்க என்ன பண்ணும், அப்படி ஜாதகத்தில் எந்த இடத்துலையாவது குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக குரு தோஷம் பெற்ற ஜாதகம். குரு தோஷம் அப்படின்னா தான் அந்த சந்திரனோடு வரும். சந்திரன் தான் மனசு, உடம்பு. குரு சந்திரன் பார்த்துக்கிறாரு, குரு சந்திரன் சேர்ந்திருக்காரு, குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல, சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தால் கண்டிப்பாக குரு தோஷம் உண்டு. இவங்க முற்பிறவியில குருவை சரியா மரியாதை கொடுக்காதவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்க என்னதான் போய் குருவுக்கு மரியாதை கொடுத்தாலும் அவங்க அந்த குரு இவரை மதிக்கவே மாட்டாரு, இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி அந்த தோஷங்களை இவங்களுக்கு ஏற்படுத்தும். இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எப்பவுமே வியாழக்கிழமை கண்டிப்பா குரு பகவானுடைய வழிபாடு செய்யணும். அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்த உணவு. அப்ப என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு முடியாத வயசானவங்களுக்கு தண்ணியோடு சேர்த்து தானம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குரு தோஷமானது விளக்கும். அதே மாதிரி குருவை மரியாதையை நடத்தணும். குருவா ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு அவருக்கு பணிவிடைகள் செய்யறது, பாத பூஜைகள் பண்ணுறது, இந்த பசுவுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு உணவு தானம் கொடுக்கறது, முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு 16 பேர்த்துக்கு எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு அதாவது சுண்டல் நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சுண்டல், லட்டு, இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு நீங்க அதை தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த குருதோஷத்துல இருந்து நீங்க விலக முடியும். இந்த குருதோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு குருவுடைய ஸ்தலமான தென்குடி திட்டை ராஜகுரு அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு போய் அவரை பார்க்கணும். சரிங்களா? நீங்க நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இதெல்லாம் செய்ய வேண்டாமான்னா கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கான பலன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.